சூப்பர், அருமையான மாடு. சார் அந்த கேப்பை கிளியர் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் ப்ளீஸ். பிளாக் கமிட்டி அந்த கிளியர் பண்ணுங்க, கேப் விடுங்க, கேப்பை கிளியர் பண்ணுங்க ப்ளீஸ். மாடு சூப்பர் மாடுங்க, மாடு சூப்பர் மாடு. வெட்டி போயிட்டு மேல் பிடிக்காதீங்க. அந்த கேப்பை கிளியர் பண்ணுங்க பிளாக் கமிட்டி. அண்ணா கேப்பை கிளியர் பண்ணுங்க. அடுத்தபடி அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் தமிழகத்தின் பிரபல்யமான ஒரு விளையாட்டான ஜல்லிக்கட்டு இன்றைக்கு இலங்கையில் வந்து நடந்திருக்கு. வருஷம் இந்தியாவினுடைய தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு இன்றைக்கு இலங்கையில் வந்து நடந்தது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக காணப்படுது. இந்தியாவுக்கு வெளியில் அதுவும் இன்னும் ஒரு நாட்டில் வந்து நடக்கிறது இதுதான் வந்து முதல் தடவை. இந்த வருஷம் இலங்கை திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுகள் எல்லாமே கிழக்கு மாகாண ஆளுநரான செந்தில் தொண்டமானுடைய தலைமையில் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய வழிகாட்டலில் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்திருந்தது. இந்த நிகழ்வுகளில் கிட்டத்தட்ட 200 காளைகள் வந்து பங்கு கொண்டிருந்தன. மாடுபிடி வீரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டில் வந்து பங்கு பெற்றிருந்தாங்க. இந்த ஜல்லிக்கட்டில் வந்து பங்கு பெற்றவர்களுக்கு மிக பெருமதியான பரிசுகள் எல்லாமே வந்து வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுக்கு வந்து கிழக்கு மாகாண ஆளுநரான செந்தில் தொண்டமான் வந்து தலைமை தாங்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய நடிகரான நந்தா, மலேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இதில் வந்து பங்கு கொண்டிருந்தாங்க. வருகின்ற பொங்கல் தினத்தை முன்னிட்டு அதுக்குரிய ஒரு சிறப்பு நிகழ்வாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. இன்றைய தினம் வந்து ஜல்லிக்கட்டோட இந்த நிகழ்வுகள் வந்து ஆரம்பமாகியிருந்தது. நாளைக்கு நாளன்னைக்கு வேறு நிகழ்வு வந்து நடைபெற காத்திருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு வந்து இலங்கையில் நடக்கிறது இதுதான் முதல் தடவை என்றதால நிறைய மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகளை வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. இலங்கை மக்கள் மட்டுமல்லாமல் சில வெளிநாட்டு மக்கள் கூட இந்த நிகழ்வுகள் வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து தமிழகத்தை சேர்ந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல உத்தியோகத்தர்கள் தான் இதை வந்து வழிகாட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அனௌன்சிங் எல்லாமே அவங்க தான் செய்திருந்தாங்க. நிறைய வீரர்கள் வந்து அந்த இலங்கை என்று பொறிக்கப்பட்ட டிஷர்ட்டுகள் எல்லாமே போட்டுக்கொண்டு அந்த காளைகளை வந்து அடக்கிறது அந்த விளையாட்டில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. இனி வரும் காலங்களில் இலங்கையிலையும் வந்து ஜல்லிக்கட்டு வந்து தொடர்ந்து நடைபெறும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது சம்மந்தமாக உங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. கடைசியாக நம்மளுடைய திரைப்பட நடிகர் அன்பு சகோதரர் அண்ணன் நந்தா அவர்கள் காளையை விழுத்து ஜல்லிக்கட்டை நிறைவு செய்கிறார்கள். ஜல்லிக்கட்டு இத்துடன் நிறைவு பெறுகிற. சத்தமா கேட்கல அடுத்த வருஷம் தெரிவிக்க விடலாமா? சத்தமா கேட்கல. நல்ல கிளாப் பண்ண குற்றாலப்படுத்துங்க.